குமரி குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களிடம் தெரிவிங்க. முருகப்பெருமானின் அருள். அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது. அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் என்பது 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தமிழ் பக்தி பாடல்களின் தொகுப்பாகும். இதில் கடவுளின் தெய்வீக மகிமை சிறப்பாக போற்றப்பட்டுள்ளது. அருணகிரிநாதரின் வாழ்க்கை கதை நம்மை ஆழமாக ஊக்கமளிக்கிறது. அவர் ஆரம்பத்தில் முருக பக்தராக இருந்தாலும் இளமை பருவத்தில் உலக இன்பங்களில் மூழ்கி பெண் மோகத்தால் ஈர்க்கப்பட்டார். அதன் விளைவாக தோல் நோயால் அவதிப்பட்டார். வாழ்க்கையின் துன்பங்களாலும் மன அமைதியின்மையாலும் தனது பிறவியால் விரக்தியடைந்த அவர் தான் பிறந்த திருவண்ணாமலை கோவிலின் கோபுரத்திலிருந்து குதித்து உயிரை விட முடிவு செய்தார். அப்பொழுது முருகப்பெருமான் கம்பத்து இளையனார் வடிவில் தோன்றி அவரை தாங்கி காப்பாற்றினார். அவர் அருணகிரிநாதரிடம் என்னை பற்றி பாடு என்று கூறி அருள் புரிந்தார். பின்னர் ஒரு அசரீரி அவரை வயலூருக்கு வரச் சொல்லியது. அங்கே முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து காட்சி தந்து, இனிமேல் உனது பிறவி கர்மம் முடிந்தது. நீ இனிமேல் என்னை பாடுவாய். உன் பெயர் இனிமேல் அருணகிரிநாதர் ஆகும் என்று கூறினார். அப்பொழுது முருகப்பெருமான் அவரது நாவில் வேலினால் பிரணவ மந்திரத்தை எழுதி குருவாக ஆசீர்வதித்தார். பின்னர் முத்து என்ற வார்த்தையுடன் தொடங்கும் ஒரு பாடலை அருளாக கொடுத்தார். அதுதான் அருணகிரிநாதரின் முதல் திருப்புகழ். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபரனே. இதற்கு பிறகு அவர் 12 ஆண்டுகள் கடும் தியானம் செய்து ஆன்மீக ஞானம் அடைந்தார். முருகப்பெருமானின் அருளால் அருணகிரிநாதர் தனது அடுத்தடுத்த பாடல்களால் திருப்புகழை இயற்றினார். அவர் சுப்பிரமணியரின் புனித தலங்களான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகியவற்றுக்கு யாத்திரை செய்து பாடல்கள் பாடினார். இலங்கையில் உள்ள கதிர்காமத்தையும் தரிசித்து பாடல்களை இயற்றினார். இவை அனைத்தும் இணைந்து திருப்புகழ் என புகழ் பெற்றன. அருணகிரிநாதரின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்கிறது. உண்மையான இறை பக்தி ஒருவர் மனதில் தோன்றினால் அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த பக்தியே அவரை இறைவனின் அருளை உணரச் செய்யும். ஒரு மனிதன் இறை பக்தியால் இறைவனை உணர்ந்தால்தான் அவரது வாழ்வில் ஆன்மீகம் நிறைவு பெறும். நன்றி, வணக்கம். எஸ். கார்த்திகேயன்.